இனிமேல் என்ன செய்யக்கூடாது, எந்த குடிப்பழக்கத்துக்கோ எந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கோ என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. புரியுதா? உன் மனைவிக்கு எது பிடித்தோம், உன் குடும்பத்துக்கு எது பிடித்தோம், உன் உடம்புக்கு எது சரி, உன் உடம்புக்கு எது ஏத்துக்கணுங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு அதன்படி என்ன செய்யணும், நடக்கணும். சூடத்தை பத்தையா சொல்லுங்க. உன்னோட குலதெய்வத்து பேர் என்னது? என்னுடைய குலதெய்வம் சேவக பெருமாளா? சேவக பெருமாள் சுவாமி மீது சத்தியமாக, என்னுடைய தாய் தந்தையர் மீது சத்தியமாக, சொல்லு. என்னுடைய தாய் தந்தையர் மீது சத்தியமாக, என்னுடைய மனைவி மீது சத்தியமாக, என் இஷ்ட தெய்வத்தின் மீது சத்தியமாக, இந்த மலையாள கோட்டை கருப்பசாமி மீது சத்தியமாக, இந்த இடத்திலே இருக்கும் சித்தர்கள் மீது சத்தியமாக, நான் இனிமேல் எந்த மது பழக்கத்திற்கோ எந்த கெட்ட பழக்க வழக்கத்திற்கோ இந்த கயிறு என்னுடைய கையில் இருக்கும் வரை நான் எதையும் செய்யவோ எதிலும் ஈடுபடவோ மாட்டேன். இது சத்தியம். அடி சரியா? நீனா அந்த கயிறு அவுக்கப்படாது. கயிறு அவுக்கணும்னா இங்க வரணும். கயிறு அவுக்கணும்னா 5000 ரூபாய். கயிறை கெட்டதுக்கு பணம் கிடையாது. கயிறை கெட்டதுக்கு பணம் கிடையாது. அது உன் அன்புனால வைக்கக்கூடியது. கயிறை அவுக்கணும்னா 5000 ரூபாய். கயிறை நீயா அவுக்க கூடாது. புரியுதா? அப்படி கயிறை அவுத்தே ஆகணும்னா 5000 ரூபாய் ஐயா கிட்ட வச்சுட்டு வந்து அவுத்துட்டு போய்க்கிடணும்.